Hi, welcome to a2zknowledge.com. So this video is in language Tamil. If you want the same video in English, you can find the link in the description box of this video. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா RStudioவை எப்படி வந்து வெப்ல இன்ஸ்டால் பண்றது மீன்ஸ் வெப் அப்ளிகேஷன்ல ஆக்சஸ் பண்றது. ஸோ RStudio பொறுத்த வரைக்கும் நீங்க வந்து அது ஒரு EXE ஃபைலாவே இருக்கு. நீங்க டவுன்லோட் பண்ணி உங்க மிஷின்குள்ள வச்சு எப்பப்போ வேணுமோ அப்போ ஓபன் பண்ணி நீங்க ஒர்க் பண்ணிக்கலாம். ஸோ அது வந்து ஸ்டாண்ட் அலோனா உங்க மிஷின்ல வந்து ஒரு EXE ஃபைலா ஓப்பன் ஆகும். நீங்க ஜாவா பைத்தானுக்கெல்லாம் வந்து எக்லிப்ஸ் இன்டெலிஜி ஐடி யூஸ் பண்ணுவீங்களே அதே மாதிரி RStudioங்கிறது ஆறுக்கான ஒரு IDE இன்டகிரேட்டட் டெவலப்மெண்ட் என்விரான்மெண்ட் எக்லிப்ஸ் மாதிரி இன்டெலிஜி மாதிரி நெட்பீன்ஸ் மாதிரி RStudio ஒரு ஐடி. ஆனா இந்த ஐடி பொறுத்த வரைக்கும் ஒரு பெரிய அட்வான்டேஜ் இருக்கு. என்னன்னா RStudioவை வெப் சர்வீஸாவும் கொடுத்துருக்காங்க. அதாவது நீங்க வெப்லயும் RStudioவை ஆக்சஸ் பண்ணிக்க முடியும். உங்க மிஷின்ல அந்த சர்வீஸ் இன்ஸ்டால் பண்ணிட்டு வெப்ல அதாவது உங்க மிஷின்ல இருக்கிற ஃபயர்ஃபாக்ஸோ கூகுள் குரோமோ ப்ரௌசர் வழியா நீங்க அதை வெப் அப்ளிகேஷனா RStudio ஓபன் பண்ணி நீங்க ஒர்க் பண்ண முடியும். ஸோ ரியல் டைம் பொறுத்த வரைக்கும் RStudio சர்வர் இன்ஸ்டால் பண்ணிடுவாங்க. ஸோ அதை வந்து டெவலப்பர்ஸ் வந்து வெப்ல போயிட்டு ஆக்சஸ் பண்ணி அவங்க ஒர்க் பண்ணலாம். ஸோ அதிகமாக வந்து ஐடிஸ்க்கு பதிலாக இதை வெப் சர்வரில் RStudioவை டிப்ளாய் பண்ணி வெப் சர்வீஸாக அது ஓடும். ஸோ அதுதான் நம்ம இன்னைக்கு எப்படி அப்படின்னு பார்க்க போகிறோம். அது எப்படி வந்து வெப் சர்வீஸை நம்ம மிஷினில் அதாவது RStudio சர்வரை எப்படி நம்ம இன்ஸ்டால் பண்ணி ஒர்க் பண்ணுறது அப்படின்னு நம்ம பார்க்கலாம். ஸோ இதை நீங்கள் இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் ஒரு சில விஷயம் உங்கள் மிஷினில் நீங்கள் பண்ண வேண்டியது இருக்குது. ஃபர்ஸ்ட் என்னன்னா உங்க டெர்மினல் ஓபன் பண்ணிக்கோங்க. உங்க லினக்ஸ் வந்து உங்க 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 மிஷின் வந்து என்ன லினக்ஸா வேணாலும் இருக்கலாம். CentOS, Red Hat, SUSE எதுவா வேணாலும் இருக்கலாம். ஜஸ்ட் உங்க டெர்மினல் ஓபன் பண்ணிட்டு uname space -a டைப் பண்ணுங்க. ஸோ இந்த கமாண்ட் எதுக்குன்னா உங்க மிஷினோட பிட் என்னன்னு தெரிஞ்சுக்கிறது. அதாவது 32 பிட் ஆப்ரேட்டிங் சிஸ்டமா இல்ல 64 பிட் ஆப்ரேட்டிங் சிஸ்டமான்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் இந்த கமாண்ட். x86_64 அப்படின்னு வந்ததுன்னா உங்க மிஷின் வந்து 64 பிட். வெறும் 86ன்னு மட்டும் இருந்தது அப்படின்னா உங்க மிஷின் வந்து 32 பிட். ஏன்னா RStudio சர்வர் மிஷின் பிட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்க டவுன்லோட் பண்ணணும். ஓகே. ஸோ RStudio அவங்களோட வெப்சைட்லேயே பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டெப் எல்லாம் வந்து நீட்டாக க்ளீனாக கொடுக்குறாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நீங்கள் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா பேஸ் அதாவது உங்கள் மிஷினில் வந்து நீங்கள் இன்ஸ்டால் பண்ணணும். இது வந்து sudo apt-getன்னு இருக்கு. ஓகேங்களா. ஸோ சூடோங்கிறது ஒன்றும் இல்லை, ரூட் யூஸராக நீங்கள் டவுன்லோட் பண்ணணும். அண்ட் apt-getங்கிறது உபுண்டுல ஒர்க் ஆகும். இதே CentOS, Red Hat மாதிரி சிஸ்டம்ஸ் யூஸ் பண்ணீங்கன்னா யூஸ் பண்ணணும், YUM. ஸோ லினக்ஸ் யூஸர் அத்தனை பேருக்கும் இது தெரிஞ்சிருக்கும், இது பேசிக் இது தெரிஞ்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஸோ நான் யூஸ் பண்ணுறது உபுண்டு. ஸோ நான் வந்து இது யூஸ் பண்ணுறேன். ஸோ இந்த கமாண்டை நீங்கள் ரன் பண்ணீங்கன்னா இன்ஸ்டால் ஆயிரும். பேஸ் உங்கள் மிஷினில் ஆல்ரெடி இருந்தது அப்படின்னா நீங்கள் இதை இன்ஸ்டால் பண்ண தேவையில்லை. இங்கே பார்த்தீங்கன்னா இப்போ என்னோட மிஷினில் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நான் டவுன்லோட் பண்ணி வச்சிருக்கேன். பாருங்க RBase is already the newest version 3.2 இருக்கு என்கிட்ட. ஸோ நான் இன்ஸ்டால் பண்ண தேவையில்லை. ஸோ ஒன்ஸ் இது நீங்கள் முடிச்சதுக்கப்புறம் மேக் ஷூர் நீங்கள் வந்து என்ன டைரக்டரியில் இருக்கீங்களோ அந்த டைரக்டரியில் இருந்தே டவுன்லோட் பண்ணுங்க. நான் ஹோமில் இருக்கேன், இல்லை நான் வந்து ஒரு மியூசிக் டைரக்டரியில் என் பேரில் ஒரு டைரக்டரியை நான் கிரியேட் பண்ணி நான் வந்து போட போகிறேன் அப்படின்னா நீங்க வந்து ஒரு டைரக்டரி கிரியேட் பண்ணி எல்லா கமாண்டையும் அதுக்குள்ள மட்டுமே தான் நீங்க வந்து எக்ஸிக்யூட் பண்ணணும், அந்த பர்டிகுலர் டைரக்டரிக்குள்ள. ஓகேங்களா. ஸோ இப்போ அடுத்து நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா கீழே வாங்க. இதுல கீழே வந்தீங்க அப்படின்னா 64 பிட் 32 பிட்னு இருக்கு. ஸோ நீங்க எந்த உங்க மிஷின் ஆப்ரேட்டிங் சிஸ்டமோ அதுக்கேற்ற மாதிரி நீங்க அந்த ஸ்டெப்ஸை ஃபாலோ பண்ணணும். நான் வந்து இப்போ 64 பிட்டோட ஸ்டெப்ஸை ஃபாலோ பண்ண போறேன். ஸோ இப்போ நீங்க என்ன பண்ணணும்னா லைக் GDEBI கோர் அதாவது ஒன்றும் இல்லை. ஸோ இந்த RStudio சர்வரை உங்க மிஷின்ல நம்ம இப்போ டவுன்லோட் பண்ண போறோம் ரெண்டாவது ஸ்டெப்ல. ஸோ அது என்னன்னா ஒரு டிபிஎன் ஃபைலாக வந்து ஸ்டோர் ஆகும். அது எப்படி சொல்றது, ஒரு கம்ப்ரஷன் ஃபைல், ஒரு எக்ஸிக்யூட்டபிள் ஃபைல் மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அதுக்கு வந்து அந்த இந்த டிஇபிங்கிற எக்ஸ்டென்ஷன்ல முடிகிற ஃபைலை நம்ம வந்து அன்பேக் பண்ணணும், அதாவது அன்கம்ப்ரஸ் பண்ணணும்னா GDEBI யூஸ் பண்ணணும். ஒரு சில மிஷின்ல பை டிஃபால்ட் இது வராது. ஸோ நீங்க இன்ஸ்டால் பண்ணிக்கணும். ஸோ நீங்க இதை அடுத்து இதை காப்பி பண்ணி நீங்க வந்து அட்ஜஸ்ட் பண்ணுங்க. ஸோ டிபிஎன் ஃபைலுங்கிறது ஒன்றும் இல்லை. நீங்கள் வந்து டிபிஎன் ஃபைல்னா வந்து ஒரு EXE மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். அந்த அடுத்து வந்து GDBI கமெண்ட் கொடுத்தீங்கன்னா அது அப்படியே இன்ஸ்டால் ஆயிரும். ஸோ இப்போ இதில் பார்த்தீங்க அப்படின்னா லைக் எனக்கு இதுவும் இன்ஸ்டால் ஆயிருக்கு. ஓகே. ஸோ அடுத்து நீங்கள் என்ன பண்ணணும்னா wget போட்டு இதை டவுன்லோட் பண்ணணும். ஸோ இந்த DEB ஃபைலை wget போட்டு டவுன்லோட் பண்ணுங்க. ஸோ இதை நீங்கள் என்டர் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து டவுன்லோட் ஸ்டார்ட் ஆயிரும். ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி டவுன்லோட் பண்ணி வச்சிருக்கேன். ஸோ நான் LL போட்டு உங்களுக்கு காமிக்கிறேன், லிஸ்ட் கொடுத்து காமிக்கிறேன். ஸோ இந்த ஃபைல் தான். ஸோ ஆல்ரெடி இது வந்து எனக்கு டவுன்லோட் ஆயிடுச்சு. ஓகே. ஸோ நான் இப்போ இந்த ஸ்டெப்பையும் நான் வந்து பண்ண தேவையில்லை. ஸோ அடுத்து இந்த ஸ்டெப் என்ன பண்ணணும்னா உங்களோட இந்த DEB ஃபைலை இன்ஸ்டால் பண்ணி விட்டுரும். ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நான் இன்ஸ்டாலும் பண்ணியிருக்கேன். ஸோ நீங்கள் இதை என்ட்ரு பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த பர்டிகுலர் RStudio இந்த சர்வர் வந்து உங்கள் மிஷினில் வந்து இது இன்ஸ்டால் ஆகிடும். ஓகே. ஸோ இப்போ
இதையும் நீங்கள் ரன் பண்ணிக்கோங்க. இதையும் நீங்கள் ரன் பண்ணிடணும். ரன் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து சர்வீஸ் ஸ்டார்ட் அப்படின்னு சொல்லி வரும். ஓகே, ஸோ நான் இப்போ இது ஜஸ்ட் நான் போடுறேன் திரும்பவும். ஓகே, ஸோ இப்போ வந்து எனக்கு வந்து எஸ் ஆர் நோ கேட்குது. ஒய் கொடுத்து என்டர் பண்ணுங்க. ஸோ மீன்ஸ் இன்ஸ்டால் பண்ணுமான்னு கேட்குது. நான் ஆல்ரெடி இதை ரன் பண்ணிட்டேன், பட் திரும்பவும் இன்ஸ்டால் பண்ணிட்டேன். பட் உங்களுக்காக திரும்பவும் நான் இதை பண்ணுறேன். ஸோ இதை நீங்கள் எக்ஸிக்யூட் பண்ணீங்க அப்படின்னா இது வந்து அந்த ஆர் சர்வீஸை வந்து டிப்ளாய் பண்ணி ஸ்டார்ட் பண்ணி விட்டுடும். ஸோ நீங்கள் இது ஸ்டார்ட் பண்ணோடனே நீங்கள் என்ன பண்ணலாம்னா வெப் வழியாக நீங்கள் வந்து ஆக்சஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஓகே, ஸோ வந்து லைக் ஓகே, ஸோ இப்போ வந்து ஆக்டிவ் ரன்னிங் அப்படின்னு வந்துருச்சு. ஸோ இப்போ நீங்கள் உங்கள் ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிவிட்டு மேலே போயிட்டு யூஆர்எல் டைப் பண்ணுங்கள். ஸோ இது பை டிஃபால்ட்டாக எந்த யூஆர்எல், ஸோ அதுவும் பார்த்தீங்கன்னா RStudio வெப்சைட்லேயே இருக்குது. நீங்கள் ஒன்ஸ் ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம் பை டிஃபால்ட்டாக உங்கள் மிஷினோட IP:8787 இந்த சர்வீஸ் வந்து ஸ்டார்ட் ஆகிடும். ஸோ நீங்கள் போயிட்டு நம்ம மிஷினோட டிஃபால்ட் IP லோக்கல் ஹோஸ்ட் தான். நீங்கள் மீன்ஸ் நம்ம ஏன்னா வந்து எதுவும் நோடெல்லாம் ரியல் டைம் நோடு இல்லை, ஜஸ்ட் என்னோட சிங்கிள் நோடில் தான் நான் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ 8787 என்டர். ஸோ நீங்கள் பண்ணீங்கன்னா இந்த மாதிரி ஒரு விண்டோ வரும். ஸோ இது வந்து உங்கள் யூசர் நேம் பாஸ்வேர்டு வந்து கேட்கும். ஓகேங்களா, ஸோ இப்போ எனக்கு கேட்கல, ஏன்னா வந்து நான் லாக் அவுட் பண்ணிடுறேன். ஓகே, யூசர் நேம் பாஸ்வேர்டு. இதில் பை டிஃபால்ட்டாக யூசர் நேம் பாஸ்வேர்டு என்ன தெரியுங்களா, உங்கள் மிஷினோட யூசர் நேம் பாஸ்வேர்டு தான். அதாவது நீங்கள் இந்த லினக்ஸ் மிஷினை ஸ்டார்ட் பண்ணும்போது உள்ளே வரதுக்கு ஒரு யூசர் நேம் பாஸ்வேர்டு கொடுப்பீங்களா, அதே தான் கொடுக்கணும். ஸோ என்னோட யூசர் நேம், என்னோட மிஷினோட யூசர் நேம், ஜஸ்ட் சைன் இன். பாருங்க உங்கள் RStudio வந்து வந்துருச்சு. ஸோ உங்கள் RStudio. ஸோ இதே நம்ம RStudioவை மிஷினில் ஓப்பன் பண்ணுறதுக்கு பதிலாக வெப்பில் பண்ணிட்டோம். ஸோ இப்போ என்ன பண்ணலாம்னா இந்த URL மட்டும் இந்த மிஷினுக்கு ஆக்சஸ் உள்ள அத்தனை பேருக்கும் கொடுத்துட்டிங்கன்னா எல்லாரும் அவங்களோட RStudioவை ரிமோட்டில் இருந்து அப்படியே கனெக்ட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி தான் ரியல் டைம் ப்ராஜெக்ட்ஸில் நாங்கள் வந்து RStudio வந்து சர்வராக டிப்ளாய் பண்ணிவிட்டு அதை வெப்பில் வந்து எங்களுக்கு URL கொடுத்துருவாங்க, நாங்கள் அதை ஓப்பன் பண்ணி ஒர்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுவோம். ஸோ இதே வந்து AWSல நீங்கள் அமேசான் கிளவுட், கூகுள் கிளவுடில் பண்ணணும்னா RStudio இமேஜ்னே ஒரு OS இருக்கும், அதை தான் நீங்கள் யூஸ் பண்ணுற மாதிரி வரும். ஓகேங்களா, ஸோ நீங்கள் கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேணாம். நான் வந்து இந்த வீடியோ பார்க்குற யாராருக்கெல்லாம் கிளவுட்ல வந்து நாலேஜ் இருக்கோ அவங்களுக்காக நான் இதை சொல்கிறேன். ப்ளஸ் நீங்கள் வந்து இன்னொரு விஷயம் என்னென்னா, நீங்கள் இன்ஸ்டால் பண்ணும்போது என்னென்ன இஷ்யூ உங்களுக்கு வரும்னா ஒரே ஒரு இஷ்யூ வரும். என்னென்னா இந்த மாதிரி இந்த சூடோ apt-get இல்லை எம் போடும் பொழுது திடீர்னு பேக்கேஜ் நாட் ஃபவுண்டுன்னு வரும். ஸோ அப்போ பேக்கேஜ் நாட் ஃபவுண்ட் இல்லைனா இந்த பர்டிகுலர் இதை இன்ஸ்டால் பண்ண முடியாதுன்னு வரும். ஃபஸ்ட்டு விஷயம் ஸ்பெல்லிங் எல்லாம் கரெக்டாக கொடுத்துருக்கீங்களான்னு பார்த்துக்கோங்க. அப்படி வந்து பேக்கேஜ் நாட் ஃபவுண்ட் சம்திங் அந்த மாதிரி வந்ததுன்னா சூடோ apt-getன்னு போட்டு ஸ்பேஸ் அப்டேட்டுன்னு டைப் பண்ணுங்கள். அப்டேட் இதை ஃபஸ்ட்டு ரன் பண்ணுங்கள். இது ரன் பண்ணதுக்கப்புறம் இந்த ஸ்டெப்ஸ் எல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். ஸோ இந்த RStudioவோட இந்த லிங்க், இந்த டவுன்லோட், இந்த பேஜில் லிங்க்கை வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் ஷேர் பண்ணிடுறேன். இதை கிளிக் பண்ணி நீங்கள் அந்த ஸ்டெப்ஸை காப்பி பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா லைக் இந்த சர்வீஸை நான் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னா நான் என்ன யூஸ் பண்ணணும்னா ஒன்றும் இல்லை, சூடோ ஸ்பேஸ் RStudio-server ஸ்பேஸ் ஸ்டாப்னா சர்வீஸ் ஸ்டாப் ஆகிடும். இப்போ ஸ்டாப் ஆகிடும் சர்வீஸு. இப்போ நான் போய் திரும்ப இதை வந்து ரெஃப்ரெஷ் பண்ணுறேன்னா என்ன ஆகும்னு பாருங்கள். ஸோ இதாயிருச்சு இல்லையா. ஸோ நீங்கள் வந்து திரும்ப ஸ்டார்ட் பண்ணணும்னா ஸ்டார்ட். ஓகே, ஸோ இப்போ போயிட்டு ரெஃப்ரெஷ் பண்ணுங்கள். ஸோ சர்வீஸ் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இதை நீங்கள் வந்து ரீஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னா ரீஸ்டார்ட் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா ஸ்டாப் ஆகி அதுவே ஸ்டார்ட் ஆகிடும். ஓகே, ஸோ வந்து நம்ம RStudio வந்து எனக்கு வந்து வெப்பில் இப்போ டிப்ளாய் ஆயிடுச்சு. ஓகே, ஸோ இப்போ வந்து இதே ரியல் டைம் ஐபியாக இருந்ததுன்னா நான் ஹோஸ்ட் நேமில் என்னோட ரியல் ஐபியை செட் பண்ணிவிட்டு அதுக்கு நான் கொடுத்தேன்னா எனக்கு அதில் வந்துடும். ஸோ நம்ம வந்து ஜஸ்ட் சம்திங் டைப் பண்ணுவோம். ஓகே, ஸோ உங்கள் ஆர் வந்து இன்ஸ்டால் ஆயிருச்சு. ஸோ மீன்ஸ் RStudio இன்ஸ்டால் ஆயிருச்சு. ஸோ இதுக்கு நம்ம என்னென்ன பேஸ் வேணுமோ இன்ஸ்டால் பண்ணுமோ எல்லாத்தையும் பார்த்தோம். ஸோ இந்த வீடியோவில் எப்படி உங்கள் RStudio சர்வரை வெப்பில் வந்து டிப்ளாய் பண்ணி பார்க்கணும் அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் A2Z-knowledge.com. இந்த மாதிரி நிறைய டெக்னாலஜி வீடியோஸ் பார்க்கணுன்னா எங்கள் சேனலில் போய் பாருங்கள். எங்கள் சேனலில் 2 லாங்குவேஜில் வீடியோஸில் அப்லோட் பண்ணுறோம். ஒன்று வந்து இங்கிலீஷ், ஒன்று வந்து தமிழ். ஸோ ஆர் மட்டும் இல்லை, நிறைய டெக்னாலஜி வீடியோஸ், ப்ராக்டிக்கல் அண்ட் தியரி ரெண்டையுமே நாங்கள் கொடுக்குறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் கொலீக்கு ஃபார்வர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் A2Z-knowledge.com.